நிகழ்ச்சி முழுவதுமாக பேரவை நிகழ்வுகள் எல்லாமே நேரலை செய்யப்படுதுன்றது இதுதான் முதல் முறை. இவங்க தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகாக முழுமையாக நேரலை செய்யப்படுகிறது. அப்படின்றதும் இதற்கு முன்பாக நேரலை இல்லாத அந்த செலக்டிவா இருந்தது. செலக்டிவானா அவங்க ஆளுங்கட்சி பேசுற மட்டும் காட்டுவாங்க, எதிர்கட்சி இருந்தானா கட் பண்ணிடுவாங்க. ஆனர் போயிட்டு இருக்கேவும் அது ரெண்டு எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம். இதன் மூலமாக உறுப்பினர்களோட செயல்பாடுகள்ல என்ன மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறார்? இது இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க உணர்ந்து நம்மளை ஒரு பொறுப்புணர்வுடன் நாம் இது பொதுக்கூட்ட மேடை அல்ல, இது ஒரு சட்டப்பேரவை பார்லிமெண்ட்ல நீங்க லைவ் நடக்கச்சில நீங்கள் உங்கள் பொறுப்பை உணர்ந்து பேச வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்க உங்களுடைய தலைமையை இம்ப்ரெஸ் பண்ணதுக்கும் உங்களுடைய எதிரி கட்சியை நீங்க தாக்குவதற்குமான பயன்படுத்தப்பட்டா நீங்க லைவ் யார் வந்தாலும் அவர் இது எல்லாருக்கும் போகட்டும்னு நினைப்பார். இது என்னன்னா லைவ் வருது என்னன்னா, நம்மளுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நம்முடைய பிரதிநிதிகள் சட்டப்பேரவையில் எப்படி நடந்து கொள்கிறார்கள், எப்படி பேசுகிறார்கள், பொது பிரச்சனைகள் அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறது அதை பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு இது தெரிவதற்கான ஒரு மிகச்சிறந்த ஏற்பாடு. ஆனாலும் அது மிகவும் எப்போது சிறக்கும் என்றால் அந்த உறுப்பினர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். சிலர் இன்னும் அந்த எக்ஸ்ட்ரீமா பேசிடுறாங்க இல்லையா. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம தலைமையினுடைய டிஃபெண்ட் பண்ணணும், கடுமையா நம்ம தலைவரையோ நம்ம கட்சியையோ டிஃபெண்ட் பண்ணின்னு பேசுகிற சில சில வார்த்தைகள் தடிச்சு போயிருது. இதை நீங்க லைவ்ல அவங்க எடிட் பண்ண முடியாது. ஆனா என்ன சொல்றாரு ஸ்பீக்கர், என்ன சொல்றாரு ஸ்பீக்கர் அவரை சொல்ல எப்படின்னா அந்த சமயத்துல உலகம் முழுவதும் எத்தனையோ பேருக்கு போய் சேர்ந்துருது. அது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொன்னும் நீங்க என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஸ்பீக்கர் அலோவ் பண்றாரு. அது நான் சமீபத்தில் முன்னாடினா ஒரு அரசுக்கு எதிராக நீங்க பேச ஆரம்பிச்சால் நீங்கள் இப்படி பேசாதீங்க, இல்லை அதற்கு குறிப்பு வச்சிருக்கீங்களா, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்திருக்கு. உடனே அரசுக்கு எதிரான ஒரு கடுமையான விமர்சனங்கள் எழும் பொழுது நான் என்ன கேட்க நினைக்கிறேன்னா, இப்ப கடந்த காலங்களில் நம்ம பார்த்துப்போம், ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடரா இருக்கட்டும், ஏதாவது கூட்டத்தொடர் இப்ப எதிர்கட்சியா இருக்கவங்க ஆளுங்கட்சி பட்ஜெட் நடத்துறாங்க அப்படின்னா எதிர்கட்சி கொஞ்ச நேரம் பேருக்கு நிற்பாங்க, வந்துட்டு ஏதாவது சத்தம் போட்டுட்டு வெளிநடப்பு செஞ்சு போயிருவாங்க. வெறுமனே ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மட்டுமே வச்சு அல்லது கூட்டணி உறுப்பினர்கள் மட்டும் வச்சு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும்ன்றதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா இந்த கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஃபுல் பிரசன்ட் ஆல்மோஸ்ட் எல்லாரும் இருந்தாங்க. ஏன்னா நம்மள எல்லாருமே அப்படிதான் எதிர்பார்த்தோம். இங்க அவர் சித்தார்த்த பிரபாகரனையும் அவர் ஒரு சித்தார்த்த பிரபாகரன் எங்க பழைய இந்திய எடிட்டர் பேரே வருது. ஏன்னா நாங்களே அப்படிதான் நினைச்சோம். ஏன்னா அதற்கு முந்தைய நாள் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்த நாள் சட்டப்பேரவையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவர்கள் ரொம்ப அமைதியா நடந்து போயிட்டு அதுல பங்கெடுத்து எல்லாருமே நடந்து. அதுக்கு காரணம் நேரலை செய்யப்பட்ட அவங்க வேண்டாம் நினைச்சிருப்பாங்க. இது ஒரு பிரச்சனை, வெளியே நடந்த பிரச்சனையே சட்டசபையில் அது மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க. உங்களை பைண்ட் பண்ணுதுங்க கட்டாயம். நான் பேசுவதில் லைவா போறதுங்கிறதுல. ஏன்னா நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அது வச்சிருங்க, அது ஒரு பக்கம் இருக்கு. அது பயன்படுத்துறாங்களா இல்லையாங்கிறத விட நீங்க சோசியல் மீடியா சோசியல் மீடியா எப்படி வேணா எடிட் பண்ணி போட்டுருவாங்க. அதனால அவர்கள் அதுல ரொம்ப அவர்களாகவே அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட் வருதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க? இல்ல அதுதான் கேட்க வரேன். அப்ப அவங்க இது வேறொரு கண் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற உணர்வோடையே தான். வேறொரு கண் பார்க்கிறத விட இல்ல, அதையும் மட்டும் அவர் முன்னார பேசினதையும் பின்னாடி பேசினதையும் எடுத்து விட்டு தனக்கு எதுவாக அவருக்கு எதிரான ஒரு அரசியல் ஸ்கோர் பண்ணதுக்கு அதை பயன்படுத்த முடியுங்கிறதையும் இப்போ சமூக வலைத்தளங்கள் எடுத்திருக்கு இல்லையா. டக்குன்னு நீங்க லாட்டரி சீட்டுக்காரர்கிட்ட இருந்து 900 கோடி ரூபாய் வாங்கியிருக்கீங்களா, அந்த ஒரு பாயிண்டை மட்டும் நீங்க போட்டு ஃபிளாஷ் பண்ணிவிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பேசினா அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பதில் வந்திருக்குது, யாரையும் சொல்ல மாட்டாங்க, கேட்க போறதும் இல்லை. ஸோ அது இயல்பா நார்மலா நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப தொடங்கி இருக்கு, கிராஜுவலா அது நிச்சயமாக உறுப்பினர்கள் மீது ஒரு தாக்கத்தை கட்டாயம் ஏற்படுத்தும், ஒரு அழுத்தம், அவர்களுக்கு ஒரு பிரஷர் கொடுக்கும்ங்கிறதா நினைக்கிறேன். அதை மீறி இப்போ நான் கட்டாயம் ஒரு வருஷத்தில் நான் அட்டாக் பண்ண அவங்க அட்டாக் பண்ண தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் ஒரு தலைவரை பற்றி பேசச்சிலையோ கட்சியை பற்றி பேசச்சிலையோ அவர்கள் அது மீறியா நாங்கள் அந்த தலைவர் கட்சியில் அங்கே உள்ள கட்சி இருக்குது, தலைவரை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமும் எல்லா உறுப்பினர்களும் இருக்குது. இப்போ ஜெயலலிதா கட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுக்கட்டாயமாக அவங்க ரொம்ப வலுவாக திமுகவை அட்டாக் பண்ணுவாங்க. ஏன் இதை இந்த அம்மா இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற ஒரு கம்பல்ஷன் இருந்தது. அது இருந்தால் கட்டாயம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த கம்பல்ஷன் மாதிரி தெரியல. ஏன்னா ரொம்ப காஷியஸாக இருக்காங்க வேர்ட்ஸ் யூசேஜில்.
நீங்க சொன்ன மாதிரி சார் இன்னைக்கு குறிப்பிட்ட அவையில் குறிப்பிட்டது ஓபிஎஸ் அவர்கள் பயன்படுத்தின வார்த்தையெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு எதிரான அவ்வளோ எதிராக தான் பேசுறாரு. ஆனா அந்த வார்த்தையில் எதுவுமே வந்து தடித்த வார்த்தையோ அல்லது வந்து நீங்க மாற்றம் சொன்னீங்க, இந்த பட்ஜெட் முழுமையும் ஏமாற்றமா ஏமாற்றம்ன்ற வார்த்தை அலோவ் பண்றாரு. இதுல எல்லாம் வந்து காணல் நீராக இருக்கு அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்து லிட்டரலி டார்கெட்டிங் கவர்மெண்ட் தான். அவங்களும் அமைதியா இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோட வார்த்தைகளும் அப்படித்தான் இருந்தது. ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாரு, இதுல எதுவுமே இல்லை இந்த பட்ஜெட்ல. நீங்க வந்து 20,000 கோடி 22,000 கோடி கடனை வாங்கி வச்சிருக்கீங்க, அதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு ரொம்ப ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்றாரு. அவைத்தலைவர் அதை அனுமதிக்கிறாரு. இது அது அனுமதிக்கிறது மட்டும் இல்ல, செங்கோட்டையன் பேசின கடுமையான வார்த்தையை நீக்கிறாரு. அந்த வகையில ஒரு 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 மாற்றம் இல்லைங்கிறத நம்ம மனசாட்சியோட சில விஷயம் வந்து மாற்றங்கள் அங்க நடக்குது. எல்லா தரப்புலயும் ஒரு மாற்றம் இருக்குங்கிறது. நான் என்ன கேட்க நினைக்கிறேன்னா, நேரலையே சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னா இதற்கு முன்பாக இருந்த அரசுகள் அதை ஏன் செய்யல? இப்ப இருக்க ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. இப்பவுமே அந்த பிரச்சனையை இப்பவும் எல்லாரும் சுட்டி காட்டுறாங்க. என்னன்னா, நீங்க அவை குரூப்ல சாருக்கும் தெரியும். அவை குரூப்ல இருந்து அவர் என்ன சொல்றாரு, அவைத்தலைவர், நாங்க இதை வந்து பின்னாடி பார்த்துட்டு எதெல்லாம் சேர்க்க முடியாதுன்னு பார்த்துட்டு நான் நீக்கிடுவேன்றாரு. இப்ப டிவில இருக்கவங்களுக்கு போயிடுச்சு, பிரச்சனை இல்ல. இப்ப பிரிண்ட்ல உட்காந்துருக்க நாங்க தான் இப்ப அவர் எதை சேர்ப்பாரு எதை சேர்க்க நாங்க ஃபில்டர் பண்ண முடியாது. இல்ல லாட்டரி பிரச்சனை கூட எங்களுக்கு அதான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பத்திரிகைகளை படிக்கிற யாருக்கும் அப்படி ஒரு விவாதம் நடந்திருக்கிறதாக தெரிய வந்திருக்கவே செய்யாது. ஆனால் டிவியில அது வந்துருச்சு, சமூக வலைத்தளங்களை ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. இல்ல நான் என்னை கூட ஏவாவேலு அதை கேட்கிறாரு, நீங்க இப்படி சொல்லிட்டு போறீங்க, இப்ப எல்லாமே நேரலை செய்யறாங்க, நீங்க அவங்க அலுவலகத்துக்கு போய் ஆய்வு பண்ணின்றதெல்லாம் பண்ணாம கையோட முடிச்சிருங்க அப்படின்னு அவரு. அது எப்படி முடியும்? நீங்க லைவ்ல போயிட்டு இருக்கீங்க, எப்படி நிறுத்த முடியுமா? அது சொல்லலாம் சார், நீங்க இதை வந்து சேர்க்க முடியும். அதனால நான் சொல்றேன், இது அவர்களுக்கு மேல் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும், ஒரு கம்பல்சனத்தை உருவாக்கி அவங்களே கிராஜுவலா வந்து தங்களை ஒரு செல்ஃப் ரெஸ்ட்ரெயின் வரும் தான் நான் நினைக்கிறேன். அந்த செல்ஃப் ரெஸ்ட்ரெயின் ரெண்டு எல்லா பக்கமும் வந்திருக்கு. அதனாலதான் நீங்க ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் கொஞ்சம் கூட வார்த்தைகளோட போட்டிருக்கலாம். இது வந்து எதிரான வார்த்தைகள்ன்றதை விட இன்னும் கூட தடிமனான வார்த்தைகள் பயன்படுத்தி கூட. அவர் நார்மலா ஏபிஎஸ் அவ்வளவு தடிமனான வார்த்தைகள் பேசுற ஆட்கள் இல்ல. அவர் இயல்பா கொஞ்சம் அவருடைய தன்மையே அப்படிதான் இருக்கும். அப்ப கூட என்ன சொன்னாரு செங்கோட்டை, நீங்களும் நானும் எத்தனை வருஷமா ஒன்னா பயணித்திருக்கோம், என்னை உங்களுக்கு என்ன 200 மடங்கு சதவீதம் சொன்னாரு. அதனால அந்த ஃபில்டர் இருக்கு, அந்த ரெண்டு பக்கமுமே அந்த ஃபில்டர் இருக்கு. இவங்க வந்து அதை ரொம்ப கான்சியஸா எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஒரு வார்த்தை கூட குறை கூட வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸா இருக்காங்க. அதே போல இவங்க ரெண்டு இதுல என்ன பார்க்கணும்னா, திமுக அதாவது ட்ரெடிஷனல் பார்ட்டிஸ் திராவிட கட்சிகள் எல்லாருமே வந்து அசம்பிளில கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அசம்பிளினா இங்க இருக்க ஆடியன்ஸ் எதிர்க்க ஆளுங்கட்சியில் இருக்கவங்களுக்கு பதில் சொல்லணும், ஆளுங்கட்சியில் இருக்கவங்க கேள்வி கேட்டு பெறணும் அப்படின்றதுல வந்து ரகுபதி அவர்கள் பேசினப்போட்டும், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேசினதாகட்டும், இப்போ இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள், இவங்க எல்லாரும் அசம்பிளியை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இவங்களோட ஆடியன்ஸ் வந்து ஆளுங்கட்சியா இருக்கு. இவங்க கிட்ட நம்ம கரெக்டா கொடுத்து கரெக்டா பதில் வாங்கணும், கூட குறையா பேசி நம்மளே பழைய இதை இது பண்ணிக்க கூடாதுன்ற டோன்ல அசம்பிளியை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து ஆப்போசிட்ல எதிர்கட்சிகள் கிடையாது, அவங்களுக்கு ஆடியன்ஸ் வெளியே இருக்காங்க. மக்களை வந்து இந்த பேசினா இந்த கட்டு எப்படி வெளியே போகும், இந்த ஷாட் எப்படி, அந்த மாதிரியான ஒரு இதுதான் நமக்கு மென்டாலிட்டி தெரியுது. அந்த சோசியல் வலைதளம் ஏன்னா இல்ல அது எதை வச்சு சொல்றீங்க? இல்ல இப்ப உதாரணத்துக்கு ஆதவர்ஜுன் அவர்கள் இப்ப எந்திரிச்சு சொல்றதாகட்டும், இப்ப வந்து அவர் என்ன காந்தி செல்வன் அவர்கள்லாம் வந்து தப்பு. காந்தி நீட் வந்து நாடாளுமன்றத்துக்கே வரல, அது ஒரு நோட்டிபிகேஷன் மூலமாக நீட் வந்தது. ஆனா யாருக்கு அது தெரியும்? நீங்க அதுக்கப்புறம் ஏவாவேலு அவர்கள் பதில் சொன்னாரு, உதயநிதி சொல்லி அவைத்தலைவருக்கு போய் அப்புறம் ஏவாவேலு அவர்கள் பதில் சொல்றாரு. அது வரைக்கும் கட்டு வராது உங்களுக்கு, ஒரு நிமிஷம் வரைக்கும் போயிடும், உங்களுக்கு 30 செகண்டுக்குள்ள கட்டு வேணும். அப்ப இது ஹிட் ஆயிடும். நேற்று இவர் அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுறாரு. அவர் பேசுறதுலயும் வந்து சரத்தோட பேசல, அவரு ஒரு அலிகேஷனா தான் வைக்கிறார். அது அவை குறிப்பில் இருக்குமான்னு தெரியாது, ஆனா அது கட்டுக்கு போதும். இது ஒரு இந்த மாதிரி அந்த எதிர்த்தரப்புல இருந்து வர, இப்போ நேற்று இன்னைக்கு இந்த இடத்த காணான்னு சொல்றது அப்படின்ற ஒரு சர்க்காஸ்டிக் டோன்ல பேசுறது, இது கட்டுக்கு உதவும். ஆனா அவரோட ஸ்பீச்ல மத்ததெல்லாம் எடுத்துருந்தோம்னா, சரத்தோடு இருக்கா, ரசிக்கும் தன்மையா இருந்ததா, அதில் தமிழ் இருந்ததான்னு கேட்டா அதெல்லாம் கேள்விக்குறி. அவர் அப்கோர்ஸ் அவர் செழுமைப்படுத்துவாரு. இதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் சொன்ன ஒரு பக்கம் ஸ்பீக்கர் வந்து அந்த கட்சி சட்டப்பேரவை கட்சி தலைவருடன் ஒரு சீரியஸான ஒரு விவாதத்தை நடத்த வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க லைவ்னு நீங்க கேட்டு இன்னைக்கு போயாச்சு, இதை திருப்பி எடுக்க போறதில்ல. ஆகவே அவர்கள் கொண்டு ஒரு விவாதம் நடத்தி, நாம் லைவ்ல இருக்கிறதுனால நம்முடைய வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி ரொம்ப கவனமா இருக்கணும். அந்தந்த கட்சி தலைவர்கள் அவருடைய உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கணும், ஆளுங்கட்சியும் அவருடைய உறுப்பினர் தெரிவிச்சா சரியா இருக்கும். அதே மீறி வருங்க. நீங்க வந்து கோவத்துல வர்றது, நீங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல அவருக்கு ஏதோ ஸ்கின்னர்னு வரும்னு நினைக்கிறேன், கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. ஆனா அவங்க வந்துட்டு தான் இருக்கும். அவரு பிரைம் மினிஸ்டரை வந்து மிக மோசமான வார்த்தைகளை நான் பேசுறதை பார்த்துருக்கேன். அது நடக்கணும். அவர் ஸ்பீக்கர் அப்போ கூட என்ன தெரியுமா சொல்லுவார், நீங்கள் உங்களை வார்த்தையை டேவிட் ஸ்கின்னரை என்ன டேவிட் ஸ்கின்னர் நீங்கள் உங்கள் வார்த்தையை ஒருத்தரே
பயன்படுத்தணும். வித்ரா பண்றீங்களா இல்லாட்டி வெளியே உங்களை ஏற்றத்துமானா அவர் திருப்பியும் சொல்லிட்டு நானே வெளியே போறேன்னு அந்த ஆள் போவான். சரி அந்த ஆனால் அங்கே பிரைம் மினிஸ்டர் நான் பார்த்துருக்கேன், அவர் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாரு. இவ்வளவு கண்ணாப்பண்ணான்னு திட்டுறாரு, நீ அங்கே வாங்கினா இதெல்லாம் சொல்லுவார். சரி அது ஒரு மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் இருக்கு. பட் ஆனாலும் ஒரு செல்ஃப் இம்போஸ்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, அது வந்து காலப்போக்கில் கட்டாயம் தேவைப்படும். ஏன்னா நிறைய நீங்கள் தடித்த வார்த்தைகள் பேசுவது ஒன்று, அவர் சொன்ன மாதிரி உங்களை பற்றி நான் தவறாக பேசிட்டு போகிறேன் இல்லையா, இதை பின்னாடி நீங்கள் திருத்துறதுக்கு முன்னாடி அடிப்படை இல்லாத ஒரு ஆதாரம் இல்லாத நான் ஒரு குற்றச்சாட்டை நான் வைக்கும் பொழுது அது எல்லோருக்கும் போய் சேர்ந்து விடுகிறது. நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் முடிவு படித்து அதை அவை குறிப்பில் நீக்கிறதுக்கு முன்னால் த டேமேஜ் இஸ் டன், அதை நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பேரவைத் தலைவர் அவர்கள் கட்சிகளுடன் ஒரு சிறந்த விவாதத்தை நடத்தி அந்த அதை ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விவாதம் தேவைப்படுகிறது நான் நினைக்கிறேன்.